வணக்கம். தமிழ்நாடு செய்திகள். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் நேற்று மாலை கரூரில் பரப்புரையில் ஈடுபட்ட போது அவரை காண தொண்டர்கள் அதிக அளவில் திரண்டனர். தொடக்கத்திலிருந்தே கூட்டம் அலைமோதியதால் தள்ளுமுழு ஏற்பட்டு பலரும் மயக்கம் அடைந்தனர். உடனடியாக ஆம்புலன்ஸ்கள் அழைக்கப்பட்டு காயமடைந்தவர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். ஆனால் பின்னர் 39 பேர் உயிரிழந்ததாக வெளியான செய்தி பரவலான அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த சூழலில் இரவு நேரமே முதல்வர் மு.க.ஸ்டாலின் கரூருக்கு சென்று பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்து மருத்துவர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்றும் அறிவித்தார். கரூரில் நடந்தது துயரத்திற்குரிய சம்பவம் என்ற போதிலும் தமிழக வெற்றி கழகம் என்ற புதிய அரசியல் கட்சியினை தேசிய அளவில் அறியப்பட்ட கட்சியாக மாற்றியுள்ளது. பிரதமர் மோடி, அமித்ஷா உட்பட்ட பிரபலமானவர்கள் இரங்கல் செய்திகளை வெளியிட்டுள்ளனர். தமிழகத்தில் ஒரு புதிய கட்சியின் தேர்தல் பிரச்சார கூட்டத்திற்கு ஏராளமான மக்கள் திரண்டு சென்று நெரிசலில் பலர் உயிரிழந்தது தேசிய அளவில் பலரது புருவங்களை உயர வைத்திருக்கும். தமிழக வெற்றி கழகம் கட்சியின் தேர்தல் பிரச்சார கூட்டத்திற்கு திரண்ட மக்கள் கூட்டம் அடுத்த ஆண்டு வரவுள்ள சட்டமன்ற தேர்தலில் எப்படியான வெற்றி வாய்ப்பை பெற்றுக் கொடுக்கும் என்ற கணிப்புகள் மற்ற கட்சிகளால் போடப்பட்டிருக்கும். சில கட்சி தலைவர்களுக்கு உதறல் எடுக்கவும் தொடங்கி இருக்கும். அடுத்த விஷயம், தமிழக வெற்றி கழகம் கட்சியின் தலைவர் விஜய் கூட்டத்திற்கு இவ்வளவு மக்கள் திரண்டு வருவார்கள் என்பதை காவல்துறை அறிந்திருக்கவில்லையா? தமிழக உளவுத்துறைக்கு தெரியாதா? மற்றொரு விஷயத்தை கவனியுங்கள். இது இறுதி நேரத்தில் சேர்ந்த கூட்டம் அல்ல. குறைந்தபட்சம் 6 மணி நேரம் கூட்டம் அங்கேயே ஒரு குறுகிய வீதியில் விஜயின் வரவுக்காக காத்திருந்தது. அதை காவல்துறை கவனிக்கவில்லையா? விஜய் பேசி முடிந்த பின் அவ்வளவு கூட்டம் கலைந்து செல்ல பாதை இல்லை என்பது காவல்துறைக்கு தெரியாதா? அவ்வளவு கூட்டத்தை கண்ணெதிரே பார்த்த பின்னரும் கூட்டம் நடக்கும் இடத்தை ஏன் காவல்துறை மாற்றவில்லை? விஜய் திரையுலகின் பிரபலம் என்பதாலும் புதிதாக அரசியல் கட்சி தொடங்கி உள்ளதாலும் அவரது நிகழ்ச்சிக்கு கட்டுக்கடங்காத கூட்டம் சேர்வது இயல்பு. ஜனநாயகத்தில் அனைவருக்கும் கூட்டம் கூடுவதற்கு உரிமை உண்டு. வருவதும் வராததும் மக்களின் இஷ்டம். ஆனால் தொடக்க முதலே விஜயின் கூட்டங்களுக்கு நடைமுறைக்கு ஒத்துவராத கட்டுப்பாடுகளை விதிப்பது வாடிக்கையாகவே இருந்து வருகிறது. அதே மேடைகளில் அவரே கூறியுள்ளார். தொடக்கத்தில் கரூரில் பேசுவதற்கு அனுமதி அளிக்கப்படவில்லை. பிறகு வேண்டா வெறுப்பாக கரூர் ஈரோடு சாலையில் உள்ள வேலுச்சாமிபுரம் என்ற பகுதியில் 22 அடி அகலம் மற்றும் 200 அடி நீளம் மட்டுமே விஸ்தரணம் கொண்டு ஒரு வெகு குறுகலான சாலை ஒதுக்கப்பட்டது. அவருக்கு எவ்வளவு கூட்டம் வரும் என்பது காவல்துறைக்கு தெரிந்திருக்கும். அந்த குறுகலான இடத்தை ஒதுக்கியது ஏன்? மேலும் அவர் நாமக்கல்லிலிருந்து கூட்ட நிகழ்வு பகுதிக்கு வந்த போது எண்ணற்ற மக்கள் கூடியிருந்தனர். அதை பார்த்த காவல்துறையினர் அவரது வாகனம் வேலுச்சாமிபுரத்தின் நுழைவு பகுதியில் நிறுத்தப்பட்டு பேச அனுமதித்திருந்தால் கூட இவ்வளவு நெரிசல் ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் பிரச்சார கூட்டத்தின் நெரிசல் நிறைந்த மைய பகுதிக்குள் அவரது பிரச்சார வாகனத்தை செலுத்தச் சொல்லி காவல்துறை நிர்பந்தம் கொடுத்ததே இத்தனை பேர் மரணமடைய காரணமாகியுள்ளது என்றும் கூறப்படுகிறது. இது பற்றிய விசாரணையில் மத்திய அரசும் தலையிடுவதால் இது தமிழக அரசுக்கும் சிக்கலை ஏற்படுத்தலாம். கரூரில் கூட்ட நெரிசலில் நிகழ்ந்த உயிரிழப்பு தொடர்பாக தமிழக அரசிடம் மத்திய உள்துறை அமைச்சகம் அறிக்கை கேட்டுள்ளது. விபத்துக்கான சூழ்நிலை மற்றும் எடுக்கப்பட்ட மீட்பு நடவடிக்கைகள் குறித்து விரிவான அறிக்கையினை தாக்கல் செய்யும்படி தமிழக அரசிடம் மத்திய உள்துறை அமைச்சகம் கேட்டுள்ளது. அடுத்த கட்டமாக அவர்கள் மத்திய அரசின் விசாரணைக்கான நடைமுறைகளை தொடங்கினால் அது தமிழக அரசை சிக்கலில் ஆழ்த்தும். அதே நேரத்தில் இது விஜய்க்கு கரூரில் விரிக்கப்பட்ட சதிவலையா என்ற சந்தேகத்தையும் ஏற்படுத்துகின்றது. இனி விஜய் தேர்தல் பிரச்சார கூட்டங்களை வைக்கக்கூடாது என்ற நோக்கில் செய்யப்பட்ட ஒரு சதி திட்டமா என்ற சந்தேகமும் எழுகின்றது. இதற்காக விஜய் கைது செய்ய வேண்டும் என்ற குரல்களும் ஒழிக்க தொடங்கி உள்ளன. அது பற்றி முதல்வர் ஸ்டாலினிடமே கேள்வி கேட்கப்பட்டுள்ளது. கரூர் மருத்துவமனையில் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் நலம் விசாரிக்க சென்று நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான், இது தவிர்க்க முடியாத விபத்து தான். பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு ஆறுதலையும் இறந்தவர்களுக்கு என்னுடைய கண்ணீர் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தம்பி விஜயும் அவரது கட்சியினரும் மனவேதனையில் தான் இருப்பார்கள் என்று பேசியிருக்கிறார். அதே நேரத்தில் அதிமுக வழக்கறிஞர் பிரிவு செயலாளரும் நாடாளுமன்ற ராஜ்யசபா உறுப்பினருமான IS இன்பதுரை விஜயின் பரப்புரைக்கு தமிழக காவல்துறை வசதியில்லாத வேலுச்சாமிபுரத்தை ஒதுக்கியதாக குற்றம் சாட்டியுள்ளார். அவர் வெளியிட்ட சமூக வலைதள பதிவில், விசாலமான கரூர் பேருந்து நிலைய ரவுண்டானா பகுதியில் அனுமதி கேட்ட போது அது அனுமதிக்கப்பட்ட பகுதி அல்ல என்று மறுத்த போலீஸ், நெரிசலான அணுகுசாலை வசதியற்ற வேலுச்சாமிபுரத்தை அதிமுகவுக்கும் விஜய்க்கும் ஒதுக்கியது. ஆனால் அதே விசாலமான கரூர் பேருந்து நிலைய ரவுண்டானாவை ஸ்டாலினுக்கும் உதயநிதிக்கும் மட்டும் ஒதுக்கியது எப்படி என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் மு. வீரபாண்டியன் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், விஜய் தெருவழி பரப்புரைக்கும் காவல்துறை வழங்கிய இடம் பொருத்தமானதா, கூட்டம் எந்த அளவுக்கு திரளும் என மதிப்பிடப்பட்டதா என்பது போன்ற வினாக்கள் எழுகின்றன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கரூரில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் நடத்திய பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் 39 பேர் உயிரிழந்ததை தொடர்ந்து அவர்களது குடும்பங்களை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி.
பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசிய போது கூட்டம் தொடங்கிய சில நிமிடங்களிலேயே அங்கு மின்சாரம் நிறுத்தப்பட்டதாகவும் அதனால் ஏற்பட்ட தள்ளுமுள்ளுகளின் காரணமாக நெரிசல் ஏற்பட்டதாகவும் ஊடகங்கள் வழியாக தகவல் கிடைத்துள்ளது. மின் நிறுத்தம், விஜய் பேசிக் கொண்டிருக்கும் போது ஆம்புலன்ஸ் வந்தது உள்ளிட்டவை சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது என்று கூறியுள்ளார். இத்தகைய சூழ்நிலைகள் ஏற்படாமல் இருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்க வேண்டும். தமிழக வெற்றி கழகம் இதற்கு முன்பு 4 பொதுக்கூட்டங்களை நடத்தியுள்ளது. அதனை அடிப்படையாக கொண்டு தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்க வேண்டியது அவசியம். ஆனால் தொலைக்காட்சியில் காணப்படும் காட்சிகளை பார்த்தால் பாதுகாப்பு குறைபாடுகள் தெளிவாக தெரிகின்றன. காவல்துறை எங்கள் அதிமுக சார்ந்த பயணங்களுக்கு முழுமையான பாதுகாப்பை வழங்கவில்லை என்பது உண்மை. இந்த அரசாங்கம் ஒருதலைபட்சமாக செயல்படுகிறது. ஆளும் கட்சி எதிர்க்கட்சி என்பதை கடந்து நடுநிலையோடு இருக்க வேண்டும். எங்கள் ஆட்சி காலத்தில் ஆயிரக்கணக்கான போராட்டங்களுக்கும் பொதுக்கூட்டங்களுக்கும் அனுமதி வழங்கியிருந்தோம். ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்தபின் ஒரு கூட்டம் நடத்துவதற்கே நீதிமன்றம் செல்ல வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. முழுமையான பாதுகாப்பு அளிக்கப்பட்டிருந்தால் இந்த உயிரிழப்புகளை தவிர்க்க முடிந்திருக்கும். அதேபோல் அரசியல் கட்சி தலைவரும் தனது சுற்றுப்பயணங்களில் ஏற்படக்கூடிய குறைபாடுகளை முன்கூட்டியே கவனிக்க நடவடிக்கை எடுக்கவும் வேண்டும். பொதுக்கூட்டம் என்பது மக்கள், அரசியல் கட்சி, அரசு, காவல்துறை ஆகியவற்றின் நம்பிக்கையை கொண்டு நடைபெறும் ஒன்று. கூட்ட நேரம் அறிவிக்கப்பட்ட பிறகு தலைவர்கள் பல மணி நேரம் தாமதமாக வரும்போது பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். இதில் நான் யாரையும் குற்றம் சாட்ட விரும்பவில்லை. தமிழகம் மட்டுமின்றி இந்தியா முழுவதும் அரசியல் கட்சிகள் நடத்திய பொதுக்கூட்டங்களில் இத்தனை உயிரிழப்புகள் ஏற்பட்டதில்லை. இது மிகுந்த துயரத்தை தருகின்றது. முதல்வர் ஸ்டாலின் கரூர் சென்றது குறித்து எடப்பாடி பழனிசாமி கூறிய போது அவர் செய்தது அரசாங்கத்தின் கடமையை. எந்த கட்சியினராலும் ஆட்சியில் இருந்திருந்தால் இதையே செய்வார்கள். அதைத்தான் இந்த அரசும் செய்துள்ளது என்றார். கரூரில் நடந்த கூட்ட நெரிசல் சம்பவத்தில் 39 பேர் உயிரிழந்த நிலையில் தமிழக சட்டம் ஒழுங்கு பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் சென்னையில் மயிலாப்பூரில் உள்ள டிஜிபி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறிய போது, கரூரில் நடந்தது மிக துரதிருஷ்டமான சம்பவம். இதுவரை 38 பேர் உயிரிழந்துள்ளனர். அதில் 12 ஆண்கள், 16 பெண்கள் மற்றும் 10 குழந்தைகள் அடங்குவர். இந்த நிகழ்வுக்கு பின் காவல்துறை எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை நடைபெற்றது. உடனடியாக சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி டேவிட்சன் தலைமையில் 3 ஐஜிக்கள், 10 எஸ்பிக்கள் உட்பட 2000 காவல்துறை பணியாளர்கள் பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ளனர். முன்னர் நடைபெற்ற தமிழக வெற்றி கழக கூட்டங்களை மனதில் கொண்டு கரூரில் பெரிய இடம் ஒதுக்கப்பட்டது. 10,000 பேர் வருவார்கள் என்று எதிர்பார்த்த நிலையில் 27,000 பேர் திரண்டனர். அங்கு 500 காவல்துறையினர் பாதுகாப்பில் இருந்தனர். குறிப்பாக மதியம் 3 மணி முதல் இரவு 10 மணி வரை மட்டுமே அனுமதி கோரப்பட்டிருந்தது. ஆனால் காலை 11 மணி முதலே கூட்டம் திரளத் தொடங்கியது. விஜய் இரவு 7:40 மணிக்கு மட்டுமே வந்தார். அதுவரை வந்திருந்த பொதுமக்களுக்கு போதுமான தண்ணீர் மற்றும் உணவு வழங்கப்படவில்லை. கூட்டத்தின் போது விஜய் காவல்துறையை பாராட்டினார். நாங்கள் அரசியல் கட்சிகளிடம் தொண்டர் கூட்டத்தை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்ற நிபந்தனையை விதிப்போம். ஆனால் 27,000 பேர் கூடுவார்கள் என்று முன்னரே கணிக்க முடியாது. இந்த துயர சம்பவம் எதனால் ஏற்பட்டது என்பதை ஆராய ஒரு நபர் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளது. விசாரணை நடந்து கொண்டிருப்பதால் அதற்கு மேலாக இப்போது எதையும் கூற முடியாது என்றார். ஆனால் 27,000 பேர் கூடுவார்கள் என்று முன்னரே கணிக்க முடியாது என்று கூறிய அவரின் கண்களுக்கு முன்னால் 27,000 பேர் 8 மணி நேரமாக நின்றார்களே. அவர் உஷாராகவில்லையா? உயிரிழப்பு குறித்து காவல்துறை, தமிழக அரசு அல்லது தமிழக வெற்றி கழகம் யார் பொறுப்பு ஏற்க வேண்டும்? வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதா என்ற கேள்விகளுக்கு இப்போது பதிலளிக்க முடியாது என்று கூறியவர் அங்கிருந்து எழுந்து சென்றார். கரூரில் நடைபெற்ற கூட்ட நெரிசலில் விபத்தில் 39 பேர் உயிரிழந்ததை அடுத்து இன்று மற்றும் நாளை நடைபெறவிருந்த அரசு நிகழ்ச்சிகளை முதல்வர் மு.க.ஸ்டாலின் ரத்து செய்துள்ளார். உயிரிழந்தோருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் இன்று நடைபெறவிருந்த திமுகவின் அனைத்து நிகழ்ச்சிகளும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. சனிக்கிழமை நடந்த துயரமான சம்பவத்தை அடுத்து தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் மீது கொலை முயற்சி, மரணம் விளைவித்தல், அதிகாரிகள் உத்தரவை மதிக்காதமை, அஜாக்கிரதையாக செயல்பட்டமை உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் கரூர் காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. இதனால் தமிழக வெற்றி கழக கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் VP மதியழகன் உட்பட கட்சித் தலைவர்கள் கைது செய்யப்பட வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இதற்கிடையில் முதல்வர் ஸ்டாலின் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையே கரூருக்கு சென்று உயிரிழந்தோரின் குடும்பங்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். தொடர்ந்து பல்வேறு தரப்பினரும் இரங்கலை தெரிவித்துள்ளனர். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு 50 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று தமிழக அரசை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக வெற்றி கழக பிரச்சார கூட்டத்தில் 39 பேர் பலியானது மிகுந்த வேதனையை அளிக்கின்றது. இந்த சம்பவத்திற்கு யார் பொறுப்பு என்பது இரண்டாம் நிலை விஷயம். தற்போது ஆபத்தான நிலையில் உள்ளவர்களை காப்பதே முதன்மை. உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு 50 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்பட வேண்டும். காயமடைந்த குடும்பங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வழங்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் சம்பவ இடத்திற்கு முதல்வர் ஸ்டாலின் நேரில் சென்று பார்வையிட்டது பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதலாக இருக்கும் என்றார். கரூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் காயமடைந்தவர்களை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதல்வர் உதயநிதி உள்ளிட்ட அரசு தலைவர்கள் சந்தித்து ஆறுதல் தெரிவித்து வருகின்றார்கள்.